சர்வமங்கல மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியதிரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில மாத பலன். அனைவருமே மாசம் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு தாங்க இந்த மாத பலன். உங்க ஜாதகத்தை எடுங்க, திசாபுத்தியை பாருங்க, எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனுக்குள்ள வாங்க. செம்ம யோகம் இருக்கு இந்த மாசத்துல. நல்ல விஷயமே கிடையாது. நல்ல காரியம் சுப முகூர்த்தங்கிறது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப? மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு கரெக்டா 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகிறார். அது வரை இந்த சுபகாரியத்தை தவிர்ப்பது நல்லதும்பாங்க இந்த மாசத்துல, மே மாசத்துல. அதனால இந்த மாசம் முழுக்க நல்ல விஷயத்த தவிர்ப்பது நல்லது. மிகப்பெரிய ஒரு யோகம்னா இதுல ஒரு சரியாந்திர யோகம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் இணையுது. நல்லா பாருங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தா வருஷத்துல ஒரு அடி குரு சுக்கிரன் இணையுது. ஆனா இப்ப என்னன்னா இந்த அக்னி நட்சத்திரம் வரும்போது இணையுது. இது நல்லதா கெட்டதா? உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? சுக்கிரன் நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா? ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாவே அசுர குருவும் தேவ குருவும் இணையும் போது இது மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். தயவுசெய்து கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பதிவு இருக்கு. அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 8வது ராசி. பயங்கரமான ஒரு ரகசிய குணம் இந்த ராசியை பிறந்துட்டா கண்டிப்பா இருக்கும். பயங்கரமா திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. எப்படி? விருச்சக ராசியரை பயங்கரமா யோசிப்பாங்க. பல மடங்கு மைண்ட்ல சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே. ஒரு விஷயத்த ஒரு முடிவுட்டா பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க. அந்த விஷயத்த சீக்கிரம் முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். பயங்கரமான தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க விருச்சக ராசி தொடர்பு வந்து அதிகமா உண்டு. ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க. அவங்களுடைய கேரக்டர், தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், திறமை எல்லாமே பாருங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மே மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. பார்த்துக்கோங்க. உங்க ஒரு ராசிக்கு சொல்றேன். கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் அடி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். கிரகம் எப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசில இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் கேந்திர யோகத்துல. 5ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கு. 7ஆம் இடத்துல பாருங்க சுக்கிரவான் இருக்கு உங்க ராசியை பாக்குறாரு. 8ஆம் இடத்துல யாரு குரு பகவான் இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர 10ஆம் இடத்துல கேது பகவான். 3 கிரக பயிற்சி. நம்பர் 1 வரக்கூடிய முதல் பயிற்சி சுக்கிர பகவான் கரெக்டா பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போறாரு. எப்ப? மே மாசம் 11ஆம் தேதி. இதே மே மாசம் 11 செவ்வாய் உங்க ராசி அதிபதி ஆட்சி பலம் ஆகிறாரு. எப்ப? மே மாசம் 11. நான் சொல்றது மே மாசம் 11க்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றமே வருது. விருச்சக ராசி இது மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால சொல்றேன் இந்த வீடியோல. அடுத்து பாருங்க சூரிய பகவான் ஸ்ட்ரெயிட்டா உங்க ராசியை பார்த்துருவாரு. எப்ப தெரியுமா? கரெக்டா மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். நான் ஏன் 15-11 சொல்றேன்னா அப்பதான் நல்ல நேரமே வருது. ஏன்னா இந்த மாசம் எந்த காரியம் நம்ம பண்ண முடியாது. அக்னி நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப மே மாசம் 15-20க்கு அப்புறம் தான் நிறைய ஒரு மாற்றமே வருது. அதனாலதான் இது தயவு செய்து சொல்றேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. விருச்சக ராசி என்பது ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசிக்காரங்க. ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தவரை அந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது சனியோட சேர்ந்து இருந்தாவே பாருங்க உங்களை சோம்பேறிப்படுத்தி உட்கார வச்சிருக்கோம். நான் எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய பிரபுஜாதத்துல கிரகமைப்புலையோ உங்களுடைய மைண்ட் தாட்டு பாருங்க 2 மனசா இருக்கும். உங்கள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. விருச்சக ராசியில பார்த்தா இதை பண்ணுவோமா வேணாமா, இதை போவோமா ஒரு 30 நாள் எப்படி 30-35 நாள் இப்ப எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ஒரு குழப்பம் தடுமாற்றம் உங்க லைஃப்ல இருக்குதா மட்டும் கேட்டு பாருங்க. கண்டிப்பா இல்ல மாற்றம் இல்லைன்னு ஆமா இருக்குன்னு சொல்லுவாங்க விருச்சக ராசிக்காரங்க. ஒரு மனக்குழப்பம், ஒரு மன தடுமாற்றம், குடும்பத்துல வருமானத்துல ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிளானுக்கு ஆப்போசிட்டா செலவு வர்றது. இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல. நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில பிறந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன எல்லாமே நல்லாதான் சொல்றேன். ஏன்னா என் வாழ்க்கை நடக்க மாட்டேதுன்னு நீ சொல்றீங்களா, அவங்களுக்கான இந்த பதிவு சொல்றேன். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் எல்லாருமே ஒரு கர்மா இருக்கும். அந்த கர்ம காலம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்மா வேலை செய்யும். அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும், இதை பார்த்து கரெக்டா ஒரு மனிதன் கடைபிடிச்சாவே வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். எப்படி? பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்குது ராஜா. நம்ம என்ன விஷயம், நம்ம பிறப்பு ஜாதம் எப்படி இருக்குது பார்க்கணும், கரெக்டா பார்க்கணும். எப்படி? பிறப்பு முதல் இறப்பு வரை நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது. இவர் இந்த பிறவி இதுக்காண்டி தான் எடுத்திருக்காரு. இவர் இந்த கர்மாவை வாங்கியிருக்காங்க. கரெக்டா கிரக அமைப்பு சொல்லுவோம்.
ஒண்ணு இல்லைங்க, 9 கிரகம் நம்ம உடம்புல அப்படியே பாட்டா இயங்குது. ஒவ்வொரு 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 கிரகம் ஒவ்வொரு பாவத்தை எடுத்துக்கும், தலை முதல் பாதம் வரை. அது மாதிரி தொழில் முதல் படிப்பு கல்வி வரை ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு எடுத்துக்கும். அது அது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். சம்பந்தமா ராசி வச்சு சொல்ல முடியாது. எப்படி பிறந்த லக்னம் தான் முடிவு பண்ணுது உங்களுடைய வாழ்க்கையை. நீ எப்படிப்பட்ட ஆளு, எதுக்காண்டி வந்திருக்க, இந்த பிறவி எதுக்கு எடுத்திருக்க, கரெக்டா சொல்லலாம். நான் ஏன் எல்லா வீடியும் புது கொடுக்குறேன் விருச்சிக ராசி நண்பர்கள். சில பேர் நிறைய பேர் சொல்றீங்களா, கமெண்ட் சொல்றீங்களா, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேணும், நம்ம என்ன செய்யணும் அவகாண்டி சொல்றேன். கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய விஷயம், நல்ல விஷயம் செவ்வாய் ஆட்சி பலத்துக்கு வரதுனால சொல்றேங்க. உங்களுக்கு கடன், பகை, தொழில், உத்தியோகம் எல்லாமே ஒரு குழப்பத்துல போய் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, லாபம் வருமானத்துல நிறைய பிரச்சனை, ஒரு தருமாற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும். யாருக்கு சனி பவன் பகை கிரகம் வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் எடுத்து கேட்டுக்கங்க. நான் சொல்ற இந்த 30 நாள் 35 நாளுக்குள்ள பாருங்க, ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. உங்க சிந்தனை உங்கள்கிட்ட இருக்காது. குழப்பம், வருமானம், தொழில், வருமானம், வேலை, உத்தியோகம் எல்லாத்தையும் ஒரு தடங்களை வச்சு ஒரு பிரேக்கை கொடுத்து ஒரு அப்படியே அடிச்சு உட்கார வச்சிருப்பாரு. எதனால சொல்றோம், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த விருச்சிக ராசிக்காரங்க. ஏன் எல்லாமே டோட்டலா மாறுது சொல்லுங்க? ஏன் மாறுது? அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு, சனி பவனை விட்டு விலகினாவே லைஃப்ல செட்டிலுங்க. அவரு ஜாதகம் தசாபதி நல்லா இருந்து சனி புத்தி வராம இருக்கணும், இல்ல செவ்வாய் புத்தி வராம இருக்கணும். இப்ப செவ்வாய் ஆட்சி பலமா வந்து 6ஆம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு சொல்றாரு. நான் சொல்லல வேலையை விட்டுருப்பீங்க, வேலையில பிரச்சனை இருக்கும், தொழில பிரச்சனை சொல்லலாம். அவங்க எல்லாம் தான் சொல்றேன், தொழில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும், நினைச்ச மாதிரி நீங்க வேலை வைப்பீங்க. விருச்சிக ராசியில சொல்றேன். வெளிநாட்டுல உள்ளவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, அந்த விசா பிரச்சனை, சொந்த குடும்பம் எல்லாமே சரியாகும். நான் ஓப்பனா சொல்றேன், கடன் கிடைக்காதான் கடன் கிடைக்கும். இப்ப கடன் கிடைக்கும், வேலை கிடைக்கும், நல்ல உயர்ந்த வேலை கிடைக்கும். திருமணத்துல உள்ள தடை நீங்க கவலைப்படாதீங்க. மே மாசம் கடைசி எண்டுக்கு அப்புறம் 29ஆம் தேதி 30ஆம் தேதிக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா பாருங்க. அக்னிநட்சத்திரம் முடியும், உங்களுக்கு திருமண யோகம் வரும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். ஏன் எதுக்கு ராஜா சொல்றீங்க காதல் திருமணம் நடக்கும்? எல்லாமே சூரிய பவன் நேரா பாக்குறாருங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க நேரம் உங்க ராசியை பார்த்துருவாரு. உங்க ராசியை பாப்பாரு, சூரிய பவன் பாக்குறாரு. நட்பு கிரகமான சூரியன் பாக்குறாரு, புதனும் சேர்ந்து பார்க்கும். 11 கூடிய ஆசையை பூர்த்தி பண்ண போறீங்க. படிச்ச பொண்ணு, படிக்காத பொண்ணு, மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வாழ்க்கையில சந்திப்பீங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அப்பா சொத்து அம்மா சொத்துல வில்லங்கம் கண்டிப்பா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வண்டி வாகனம் சொத்து வில்லங்கம் பிரச்சனை இருந்தால் இந்த கேஸ் சரியாகும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கேஸ் சரியாகும். உங்களுடைய இடம், பூமி, சொத்து, வீடு, வண்டி, வாகனம் புதுசா பண்ணணும்னா மே மாசம் எண்டுக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க. நல்லா அமைப்பா இருக்கு. இதெல்லாம் நடக்கும். ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு எல்லாருமே இந்த சித்திரை மாசம் மேக்ஸிமம் எல்லாம் பார்த்துருவீங்க. மேக்ஸிமம் இந்த மாசத்துல எல்லாரும் பார்த்துருவீங்க, ஜாதகம் பார்த்துருவீங்க. நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அடுத்த மாசத்துக்கு என்ன வைகாசி பார்க்குதுல்ல, அக்னிசம் எப்படா முடியும், எப்படா ஒரு நல்ல காரியம் நடக்கும் பார்ப்பீங்களா? கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துக்குங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. நல்ல ஒரு பேங்க்ல லோன் சேங்ஷன் ஆகும். தாய் தந்தையோட சொத்துக்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய யோகம் வரும். எப்ப 15ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றேன். அரசாங்க வேலை எல்லாத்துக்கும் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அரசாங்க வேலை ஒண்ணு மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ யாருக்காச்சும் ஒரு தொடர்பை கொண்டாந்து காட்டணும். மே மாசம் எண்டுக்கு அப்புறம் சொல்றேன். அதுக்கான அமைப்பு கண்டிப்பா உண்டு. புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கரெக்டா மே மாசம் 15க்கு அப்புறம் அதுக்கான ஸ்டெப் எடுத்துருங்க. எடுத்து மே மாசம் எண்டுக்கு அப்புறம் தொழில கொண்டு போங்க. சூப்பரா இருக்கும். மே மாசம் எண்டுக்கு அப்புறம் தொழில் லாபமே வரும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மருத்துவத்துறைனா சூப்பரா இருக்கும். மெயின் அந்த யூனிஃபார்ம் போட்டு எல்லாமே இந்த விருச்சிக ராசியில வந்துடும். அரசியல் யூனிஃபார்ம் சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா பார்க்க போறீங்க. லாபம், வருமானம், பொருளாதாரம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றம். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சரி, இந்த துறை எல்லாமே சூப்பரா. இதெல்லாம் இந்த ஆழ்ந்து சிந்திச்சு வேலை பார்க்குறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. இப்போ எடுங்கல்ல ஜாக்பாட் லாட்ரி யோகத்தை பத்தி கண்டிப்பா எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட வரேன். என்ன பண்ண, ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. ஏன் லாட்ரி சீட் எடுக்க சொல்றேமா, காரணம் சொல்லிடுறேன். நல்லா பாருங்க. சுக்கிரபகவான் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துக்கு போறாரு. குருவோட சேர்ந்து 2ஆம் இடத்தை எல்லா கிரகம் பார்க்குது. திடீர் யோகம் 2-8 தான். நேரம் 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்தை பார்க்குறப்ப திடீர்னு பணம் வரப்போகுது. வெளிநாட்டில் உள்ளவங்க சொல்றேன். ஜாதகத்தை பார்த்து உங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் ராசியான என்ன அதை கரெக்டாக மூவ் பண்ணி அடிச்சா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரேன். ஜாதகத்தை மூவ் பண்ண வெற்றி நிச்சயம். தங்கம் வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, எல்லாமே மனை வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் எந்த ஒரு தடங்கும் நான் சொல்ல முடியல. நல்ல ஒரு அமைப்பா இருக்கு கிரக அமைப்பு சொல்றேன். பெண்களுக்கு சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு. உடம்பு ஆரோக்கியத்தை கவலைப்படாதீங்க. மருத்துவ செலவு இந்த மாதிரி இருந்திருக்கும், இனிமே இருக்காது. ஆனா ஏதாச்சும் ஒரு ரூபா மாதிரி கடன் மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு வரும். இந்த மாசம் எண்டுக்குள்ள சொல்றேன். ஜாமீன் போறதை தவிர்க்கணும். நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போற கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த மாசத்துல மட்டும் சொல்றேன். நான் சொல்றது 11ஆம் தேதிக்கு அப்புறம். அதுபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நட்சத்திரம் பார்த்தோம்னா அதில் ரொம்ப முதல் நட்சத்திரம் விசாரணை பண்ணுவோம். வெளியே ஒரு பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அனுசரிச்சு போகணும், தன்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். உங்களுக்கு நிறைய இருக்கும். எதுவும் தான் பயப்படாதீங்க. விசாரத்தில் பிறந்தா எல்லாமே யோகம் தான், ஜாக்பாட் தான். இனிமேல் சொல்றேன், குரு சுக்கிரன் இணையுது.
எப்படி வருமானம், பொருளாதாரம், திடீர் வருமானம், ஏதாச்சும் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். மனைவி மூலமாக, நண்பர்கள் மூலமாக, கூட்டாளி மூலமாக நிறைய நல்லது நடக்கலாம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. யாரு விசாரத்துல பிறகு சொல்றேன். 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இணைகிறார். உங்க ராசி நட்சத்திர அதிபதி சேர்ந்து இணைகிறார். அப்ப திடீர்னு ஏதாச்சும் ஒரு யோகத்தை கொண்டு காட்டும். தொழில் மாற்றம், வேலை மாற்றம், மெயினா ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகையாட வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து இடம் வாங்கி விற்கிறது பண்றவங்க, பொன் பொருள் சேர்க்க சூப்பரா இருக்கும். தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம், ஒரு இடத்த மாற்றக்கூடிய பிளான் கண்டிப்பா வேலை செய்யும். இது கண்டிப்பா இப்ப இடத்த மாத்துவீங்க பாத்து. கணவனுக்கும் மனைவியோ கண்டிப்பா வேலை கிடைக்கும். இப்ப உத்தியோகம் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பாத்து. அடுத்து விசாகத்துக்கு அப்புறம் அனுசரணத்தில் பண்ணுவாங்க. நல்லா உழைக்கக்கூடிய திறமை, நல்ல திறமையான குணம் நிறைய எது வந்தாலும் பயப்படாங்க. அனுசரத்தில் பண்ணுவாங்க. எல்லாமே நல்ல யோகமா இருக்கும். ஏன் சனி பகவான் தனிச்சு நிற்பாரு, செவ்வாய் தாண்டிடுவார். இப்போ 11ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நல்ல காரியம் நடக்கும். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போறாரு. யாருக்கு சனி பகவான் நல்லா இருக்காரு, வீடோ இடமோ பூமியோ நீங்க மண்மனை வாங்கியிருப்பீங்க, இல்லை இடத்த வித்திருப்பீங்க, இல்லை இடமோ காசு பணம் வந்திருக்கும். இனிமே கண்டிப்பா அது சாதகமா வரும் பாரு. தொழில் கொஞ்சம் மந்தமா இருக்கும். இனிமே தொழில் கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கும். அவ்வளோதான். கடன் பகை இருக்காது. வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் துறை, அடுத்து கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி, ஹெல்த்தை பத்தி கவலைப்படுறாங்க. ஹெல்த்ல நல்ல ஒரு மாற்றம் இப்போ இம்ப்ரூவ் ஆகும் பாத்துங்க. அடுத்து கேட்டேஞ்சர் பண்ண பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும். எப்படி கேட்டேஞ்சர் பண்ணா பயங்கரமா திறமையா இருக்கும். எந்த விஷயத்தை எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், பயங்கரமா சிந்திச்சு அறிவா பேசுவீங்க. ஆனா அந்த புதன் நீசமாகி கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துட்டாரு. சும்மா 1 மாசம் 1.5 மாசம் உங்க சிந்தனை உங்கள்கிட்ட கிடையாது. தொழிலோ, வேலையோ, உத்தியோகமோ, வருமானமோ, வேலை எல்லாத்துலயும் ஒரு தடங்கள், ஒரு மனக்குழப்பம், மருத்துவ செலவு, விரை செலவு, நிறைய தடங்கள் செஞ்சு அந்த கேட்டேஞ்சர் பண்ண கண்டிப்பா பாருங்க. ஒரு எல்லாமே எதை எடுத்தாலும் சரியா இல்லைங்கிற ஒரு குழப்பத்துல போய் நின்றுப்பீங்க. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த கேட்டேஞ்சர் பண்ண இனிமே நல்லா இருக்கும் பாருங்க. கணவன் ஒற்றுமை, வேலை உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பராக வச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலுமே கேட்டேஞ்சர் தைரியம் இறங்கி நீங்க. மெயினா ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல விளாடுறவங்க, கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, இல்லை மனைவி மூலமா திருமணம் பேச்சு பேசுமா, கண்டிப்பா பேசுங்க. எல்லாமே காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எதை எடுத்தாலும் தடங்கள் வரக்கூடாது. நான் சொல்றது மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வருது. கேட்டேஞ்சர் பண்ணுறது நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய இந்த மே மாத பலன் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக மாதமாகவே அமைகிறது.